திமுக காங்கிரஸ் இடையேயான இந்த உரசலுடைய தாக்கம் என்ன, இம்பாக்ட் என்னவா இருக்கும்? இம்பாக்ட் ஆல்ரெடி இருக்கு அப்படின்னு தான் பார்க்குறேன். ஏன்னா காங்கிரஸ் தரப்புல என்ன ஃபீல் பண்றாங்க அப்படின்னா, திமுக திட்டமிட்டு எங்களை அவமானப்படுத்துகிறது அப்படின்ற ஒரு உணர்வு என்பது ஆல்ரெடி கீழே வந்துருச்சு. நீங்க லக்ஷ்மி சொன்ன மாதிரி கூட்டணிக்குள்ள வந்ததுக்கு பிறகு கூட இது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்ற அந்த கேள்விகள் அப்படின்றது கீழே எழுந்திருக்கிறது. ரெண்டாவது, காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய தொண்டர்கள், அதே போல கீழ் மட்டத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளுடைய மனநிலை அப்படின்றது முற்றிலும் திமுகவுக்கு எதிரான ஒரு மனநிலையாக இருக்கிறது. ஏன்னா எங்களுக்கு தொடர்ச்சியாக கீழ் மட்டத்தில் எங்களுக்கு எந்த விதமான ஒரு மரியாதையும் கிடைப்பதில்லை அப்படின்றது தான் இவ்வளவு பிரச்சனைக்கும் காரணம். நீங்க இதுல 2021 அது தாவேகா ஒரு விருப்பம் மனதுல இருக்கிறதுனால ஏற்படக்கூடிய கோவமா இருக்கா, இல்ல உங்களுக்கு இயல்பான கோவமா இருக்கா? நீங்க உள்ளாட்சி தேர்தல்ல அவங்களுக்கு ஒதுக்கின தொகுதிகள்ல சீட்ஸ்ல சில பிரச்சனைகள் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நீங்க டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல மினிஸ்டர்ஸ் எந்த அளவுக்கு அவங்கள இணக்கமா மரியாதையா நடத்துறாங்க அப்படின்றது ஒண்ணு இருக்கு. அதே போல அங்க நடக்கின்ற நிகழ்வுகள்ல விழாக்கள்ல இவர்களை அழைப்பது, இந்த மாதிரி பல்வேறு பிரச்சனைகள் அப்படின்றது தொடர்ச்சியாக இருந்து கொண்டே இருக்கிறது. இதெல்லாம் புகைச்சலாவே இருக்கு. அது பெரிய அளவுல பூதாகரமாக வெடிக்கவில்லை. தற்போது தேர்தல் வரும்போது அது வெளியே வருது. சரி, காங்கிரசுடைய செயல்பாடுகள் குறித்தும் லட்சுமி கேள்வி எழுப்பினாங்கல்ல. எத்தனை போராட்டங்கள்ல திமுகவோடு களத்துல நின்று பாஜகவுக்கு எதிராக அவங்க போராடி இருக்கிறாங்க. தேர்தல் செயல்பாடுகளை எவ்வளவு விரைவாக அவங்க காங்கிரஸ் தலைவர்கள் இங்க தொடங்கி இருக்கிறாங்க. நீங்க காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் அது திமுகவை சார்ந்த ஒரு அமைப்பாக தான் தமிழ்நாட்டில் இயங்கிட்டு இருக்கு. அவங்களுடைய ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்றது அவங்களுக்கு தெரியும். பட் அவங்க சிவபிரியன் சொன்ன மாதிரி அவங்க கொண்டு வர பெர்செப்ஷன் இருக்கு இல்லையா, அதுதான் இங்க கூடுதல் எலிவேஷனை கொடுக்கிறது திமுகவுக்கு. 2021 இந்த மாதிரி பிரச்சனை இருந்துச்சு. அவங்க 30 சீட் கேட்டாங்க, இவங்க கொடுக்க மாட்டோம்னாங்க. பல வாரங்களுக்கு இந்த பிரச்சனை அப்படின்றது நீடித்தது. அதுக்கப்புறம் அவங்களுக்கு என்னன்னா 2021 ஒரு ஆப்ஷன் இருந்துச்சு. அவங்களுக்கு காங்கிரஸ்க்கு ஒரு ஆப்ஷன் இருந்துச்சு. அது என்னன்னா கமல்ஹாசனோட போனா என்ன ஆகும் அப்படின்றது அவங்களுக்கு தெரியும். ஸோ வேற ஆப்ஷனே இல்லை அப்படின்னும் போது 25 தொகுதிகளுக்கு அவங்க ஒத்துக்கிட்டாங்க. கடந்த முறை திமுக 25 தொகுதிகள் கொடுக்கும்போது என்ன சொன்னதுன்னா, நாம 170 தொகுதிகளில் நிற்கணும், அப்பதான் எங்களுக்கு அந்த மெஜாரிட்டி மார்க்கை கிராஸ் பண்ண முடியும் அப்படின்றதுனால அவங்களும் அந்த வேண்டுகோளுக்கு இணங்க காங்கிரஸ் முதல்ல ஒத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் விசிகே எல்லாரையும் தனித்தனியாக கூப்பிட்டு வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ் ஆஃபீஸில் இந்த விஷயங்கள்லாம் போயஸ் கார்டன்ல முதல்ல பேச்சுவார்த்தை இவங்க சொன்னாங்களே, இன்ஃபார்மல் டாக்ஸ் எங்க நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆதவ அர்ஜுனாவுடைய ஆஃபீஸில் விஓசி ஆஃபீஸில் தான் அது நடந்து. எல்லாமே அக்ரிமெண்ட் சைன் பண்ணுறதுக்கு மட்டும்தான் அறிவாலயத்துக்கு போனாங்க. அந்த மாதிரியான ஒரு சூழல் அப்படின்றது பின்னாடி இருந்துச்சு. இப்போ இதில் இந்த பேக்டோர் நெகோசியேஷன்ஸ் நடக்கிறதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த 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 லெவலுக்கே இது போகல பெரிய அளவுல. ஏன்னா நம்பர்ஸ் அவங்க என்ன கேட்க போறாங்க அப்படின்றது திமுகவுக்கு முன்கூட்டியே தெரியும். அந்த நம்பர்ஸை கமிட் பண்ண வேண்டாம். இல்ல கூட்டணியில இருக்கதான் போறோம், குழு அமைங்க பேச்சுவார்த்தை நடத்தணும், அதுல உரசல்னு பார்க்கணுமா? குழு அமைங்க பேச்சுவார்த்தை நடத்துவோம், அதுல என்ன உடன்பாடு வருதோ அந்த அடிப்படையில கூட்டணி இருக்கா இல்லையாங்கிற முடிவுக்கு வருவோம், அந்த லேயர்ல இருக்கு. இல்ல நீங்க குழு அமைக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு லேயர் ஆஃப் இன்ஃபார்மல் டாக்ஸ் போவோம், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடும். அதுக்கப்புறம் குழு அமைப்பார்கள், அந்த பேச்சுவார்த்தைகள் எல்லாம் நடக்கும். இப்ப திமுகவுக்கு குழு அமைக்கிறதுல என்ன பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ கொஞ்சம் சிச்சுவேஷன் வாலடைலா இருக்கு, ஒரு மாதிரி இருக்கு. காங்கிரஸ் என்ன கோரிக்கை வைக்க போறாங்க அப்படின்றத அவங்களுக்கு முன்கூட்டியே ஒரு ஐடியா இருக்கு. அதை ஃபார்முலா கொண்டு குழுவில் வச்சுட்டாங்க. ஆட்சியில் பங்கு அப்படின்ற ஒரு டிமாண்டை ரொம்ப வலுவா காங்கிரஸ் வைக்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ அதை கமிட் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு அவர்கள் தள்ளப்படுவார்கள். அதே மாதிரி அதிக இடங்கள் அவங்க கேட்க தான் போறாங்க, அது அவங்களுக்கு தெரியும். அது பிரச்சனை கிடையாது, அதிக இடங்கள் கொடுக்கறது அது அவங்க பேசுறதுக்கு ரெடியா இருக்காங்க. பட் இந்த ஆட்சியில் பங்கு அப்படின்ற ஒரு விஷயத்த அவங்க பிரஸ் பண்ணக்கூடாது அப்படின்றது தான் திமுகவுடைய எதிர்பார்ப்பு. அதற்கான கமிட்மெண்ட் அவங்களுக்கு இன்னும் உறுதியாக வரவில்லை. ராகுல் காந்தியிடம் கனிமொழி அவர்கள் பேசும்போது அது பின்னாடி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னதாக செய்தி. இப்போ நாங்க அதை பேச மாட்டோம், பட் லேட்டர் வி வில் ஹேவ் டு டிஸ்கஸ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் ஃபார் நவ் அதுதான் ஒரு ஸ்டிக்கிங் பாயிண்டா இருக்கு. இதுல காங்கிரஸ் குழு அமைத்து விட்டார்கள், திமுக ஏன் அதை ரியாக்ட் பண்ணல? அதுக்கு அவங்க ரெசிபிரிகேட் பண்ணோம் இல்லையா, அதுக்கு அவங்க நாங்களும் ஒரு குழு அமைக்கிறோம். நீங்களே தானே சொல்றீங்க, லட்சுமி மேடமும் சொன்னாங்கல்ல, நீங்க காங்கிரஸ் கட்சி குழு அமைக்கிறது பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு அவங்க தயாராகிறாங்கன்னா
திமுக குழு அமைத்தால் அவங்க காங்கிரஸோட மட்டும் பேச்சுவார்த்தை நடத்த போறது இல்லை, விசிகாவோட நடத்தணும், இடதுசாரிகளோட நடத்தணும், மதிமுகவோட நடத்தணும், மற்ற கூட்டணி கட்சிகளோட நடத்தணுங்கிற போது எல்லோருமே உடனடியாக அந்த அழுத்தத்தை கொடுப்பார்கள், இறுதி செய்யணுங்கிற அழுத்தத்தை கொடுக்கிற போது திமுகவுக்கு நெருக்கடியாக மாறும். அதனால காலம் தாழ்த்தி தான் அவங்க அமைப்பாங்கன்னு சொன்னாங்க. இதுதானே விளையாட்டு, இதுதானே அரசியல் தந்திரம், இதுதானே அந்த கேமே. நீங்க இந்த இடத்துல தற்போது திமுகவுக்கு காங்கிரஸ் தேவைப்படுகிறது மோர் தேன் எவர். நீங்க இதுக்கு முன்னாடியே வந்து அவங்க எப்படி வேணா இருக்கலாம், ஆனா தற்போது மீண்டும் திமுக இந்த தேர்தலை சந்தித்து ஆட்சி அமைக்க வேண்டும் அப்படின்ற ஒரு இடத்துல அவங்க ரொம்ப தீவிரமாக இருக்கிறார்கள். இல்ல பேச்சுக்கா கேட்கிறேன், அப்ப அந்த தேவை குழு அமைத்து பேச்சுவார்த்தை நடத்தி காங்கிரஸோட கோரிக்கைகள் முழுவதுமாக ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு திமுக ஒரு நிலைப்பாட்டுக்கு வருகிற போது இங்க அமைக்கப்படா கூட்டணி மீண்டும் உருவாவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கா, இல்ல காங்கிரஸ் முடிவெடுக்க வேண்டிய இடத்துக்கு தள்ளப்படுமா? இல்ல, உங்களுக்கு ரெண்டு விஷயம் எது வேணாலும் நடக்கலாம். நீங்க இந்த இடத்துல ஒரு மனக்கசப்பு அப்படின்றது உருவாகி இருக்கிறது. ஏன்னா அவங்க ஃபீல் பண்றாங்க இல்லையா, வருத்தம் அளிக்கிறது. 70 நாட்கள் நாங்க வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், உங்களுடைய நீங்க என்ன சொல்ல போறீங்க டோன் மாறிடுது. அப்ப அந்த டோன் மாறுது இல்லையா, அப்ப ஒரு மாதிரி ஒரு நெருக்கடியை காங்கிரஸ் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப திமுக ஒரு ஹார்ட் பார்கெனுக்கு போகணும் அப்படின்றத முடிவு பண்ணிட்டாங்க. திமுக அதை எப்படி டேக்கிள் பண்றது அப்படின்னு கொஞ்சம் நேரத்தை கடத்தி, கொஞ்சம் காலத்தை கடத்தி, தேர்தல் நோட்டிபிகேஷன் வந்ததுக்கு பிறகு ஒரு குழு அமைத்து அதை கொஞ்சம் வேகப்படுத்தி பண்ணிட்டோம்னா நமக்கு பிரச்சனை இல்லை. முன்கூட்டியே நம்ம போய் கமிட் பண்ணோம்னா இது இழுத்துக்கிட்டே போவோம் அப்படின்றதுதான் வந்து திமுகவுடைய ஒரு எண்ணமாக இருக்கிறது. ஸோ நோட்டிபிகேஷன் வந்த உடனே குழு அமைத்து அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைக்கு அவங்க போயிருவாங்க. இது நடக்கதான் போகுது. ஓகே, ஆனா அதுக்கு முன்னாடி அந்த டிமாண்ட் இருக்கு இல்லையா, நீங்க ஆட்சியில் பங்கு அப்படின்ற ஒரு டிமாண்ட் வந்து செல்வ பெருந்தகை அவர்களும் அதை பேசுறாரு. நீங்க யாருமே அதை பத்தி பேசாதீங்க அப்படின்னு சொல்லும் போது கூடுதல் இடங்களையும் அவருக்கு கொடுப்பாரு, தாராள மனம் என்பது அவருக்கு இருக்கிறது, ஆட்சியில் பங்கும் கொடுப்பாரு அப்படின்ற அந்த ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா, அது திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய நெருடலாக மாறி இருக்கிறது. பேச்சுவார்த்தைக்கு அதுதான் நெருடல். ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு, கூட்டணி ஆட்சிங்கிறதையும் ஏற்றுக்கொள்ளாது. நீங்க ஏற்கனவே குறிப்பிட்டது மாதிரி 25 தொகுதிகளுக்கு மேல ஒரு தொகுதி கொடுப்பதற்கான சாத்தியக்கூறுகளும் இல்லை அப்படின்னா இப்ப காங்கிரஸ் முடிவெடுக்க வேண்டிய இடத்துக்கு தள்ளப்படும். திமுக அந்த நெருக்கடியை காங்கிரஸுக்கு கொடுக்குதா? அப்போ காங்கிரஸ் முடிவெடுக்க வேண்டிய இடத்துல ஏற்கனவே தள்ளப்பட்டிருக்காங்க. அதனாலதான் வந்து இப்போ வந்து இவ்வளவு வேகப்படுத்துங்க. அவங்களுக்கு வந்து தேர்தல் நெருக்கத்துக்கு வந்துட்டு அதுக்கு பிறகு தாவேகாவோட போகணும், இல்ல கூட்டணியை விட்டு வெளியேறணும் அப்படின்னா அவங்களோட ஸ்டேக்ஸ் இன்னும் குறைஞ்சு போயிடும் மக்கள் மத்தியில. அந்த காங்கிரஸ்க்கான இங்க தமிழ்நாட்டில் அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஸ்டேக்ஸ் வந்து கண்டிப்பா ஒண்ணுமே இல்லாம போயிடும். அதனாலதான் அவங்க வந்து இதை எங்களுக்கு ஏற்கனவே ஆப்ஷன் இருக்கு, நாங்க வெளியில போக முடியும் அப்படின்றதுனாலதான் இது 70 நாட்களுக்கு முன்னாலே குழு அமைச்சு வேகப்படுத்துங்க வேகப்படுத்துங்கன்னு சொல்றது. என்னை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு பவர் ஷேரிங்க்கு டிஎம்கே தயாரா இல்லை. ஏன்னா அவங்களோட பாலிசி வந்து மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி, அதற்கு அவங்க வந்து என்னைக்குமே தயாராக. அதிமுகவும் அதுல உறுதியா இருக்காங்க. தாவேகா வந்து ஏற்கனவே எங்களோட யாராவது வரலாம் இல்லையா, வந்தா நாங்க கூட்டணியில வந்து பங்கு கொடுப்போம் அப்படின்னு, அவங்க அதிகாரத்துல பங்கு கொடுப்போம்னு ஏற்கனவே விஜய் விக்கிரவாண்டி மாநாட்டிலே பேசிட்டாரு. அப்ப காங்கிரஸ் என்ன நினைக்கிறாங்க, அங்க போனா ஒருவேளை அங்க வெற்றி வாய்ப்பு இருந்தது அப்படின்னா நமக்கு வந்து ஓட் ஷேரும் இன்க்ரீஸ் ஆகும், அதை தாண்டி வெற்றி கிடைச்சதுன்னா ஆட்சியிலும் பங்கு கிடைக்கும்ன்ற எதிர்பார்ப்பு இருக்கு. அதில் என்னை பொறுத்த வரைக்கும் நம்பர்ஸும் ஏறாது, அதை தாண்டி ஆட்சியிலும் பங்கு என்பதற்கு வாய்ப்புகள் இல்லை. இல்லை வேணா போஸ்ட்போல் டிஸ்கஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லி இதை டிஎம்கே இப்போ க்ளோஸ் பண்ண முடியுமே தவிர அவங்க அதற்கு எந்த விதத்திலையும் அவங்க அதுக்கு இடம் கொடுக்க மாட்டாங்க. இன்னொன்னு போஸ்ட்போல் இவ்வளவு அழுத்தங்கள் கொடுத்த பிறகும் இதுதான் திமுக நிலைப்பாடா இருக்கு. ஆமா, இதுதான் நிலைப்பாடா இருக்கும். இதுல மாற்றத்துக்கு வாய்ப்புகளே இல்லை. வேணா நீங்க அதிகபட்சமா அவங்க வந்து 25 தொகுதிகளை தாண்டி ராஜ்யசபாவோ இல்ல வேற வந்து இங்க இருக்கக்கூடிய போர்டு அதாவது வாரியங்கள் எதுலையாவது உறுப்பினர் பதவிகளோ, அவங்களுக்கு இன்னொரு டிமாண்டும் இருக்கு காங்கிரஸ்க்கு. உள்ளாட்சிகள்ல எங்களுக்கு வந்து இன்னும் பதவிகள் வேணும், மேயரல் போஸ்ட் அதிகமா வேணும், அதையும் இன்னைக்கே முடிவு பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இந்த உள்ளாட்சி அமைப்புகள்ல தலைவர் பிரதிநிதிகளே இல்லாம இப்ப வந்து ஆபீசர்ஸ் போட்டு ரன் பண்ணிட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட 1.5 ஆண்டுகளா. கேக்குறாங்களா உள்ளாட்சி எத்தனை பெர்சன்டேஜ் வேணும்னு? கிட்டத்தட்ட மேயர் எண்ணிக்கை, அதிக மேயர் எண்ணிக்கை வேணும் அப்படிங்கறதும் காங்கிரஸோட டிமாண்ட். ஏன்னா உள்ளாட்சி பிரதிநிதித்துவம் இருந்ததுன்னா அடுத்த தேர்தலில் அவங்களுக்கான வெற்றி வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும்ன்றது காங்கிரஸினுடைய கணக்கு. ஆனா இந்த தேர்தலில் இவ்வளவு ரப்சருக்கு பிறகு காங்கிரஸ் டிஎம்கே அப்படின்றது ஒரு பெரிய அளவுல கூட்டணியாக இருந்தாலுமே கீழே எப்படி ஒர்க் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியல. திமுகவை பொறுத்த வரைக்கும் எண்ணிக்கைகள் அதிகமாக இருக்காது. அது இன்னும் ஒரு கட்டத்துல போய் பர்ஸ்ட் ஆக போகுது அப்படின்னா காங்கிரஸ் பிளவுபடுவதற்கான வாய்ப்புகளும் அதிகம் இருக்கிறது. தமிழ்நாட்டில் எங்க காங்கிரஸ் இருக்கு, எங்க பிளவுபடும் நீங்க கேட்கலாம். ஆனா
பிளவுபட்டாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை.